ஓம் சாந்தி 2/12/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் சம்பூர்ணமாகி கர்மாதீத் நிலையை அடைந்து அனைத்து கஜானாக்களையும் முழுமையாக நிரப்பிக்கொண்டு நம்முடைய வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். கர்மாதீத் நிலையை அடைவதற்காக அனைத்து விக்கர்மங்களையும் நாம் முழுமையாக அழித்துவிட வேண்டும். சம்பூர்ண நிலையை அடைவதற்காக அனைத்து குணங்கள், சக்திகள் மற்றும் தூய்மையை முழுமையாக நமக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஞானத்தின் கஜானா, சுகத்தின் கஜானா, அமைதியின் கஜானா, அன்பின் கஜானா, சக்தியின் கஜானா, சிரேஷ்ட எண்ணங்களின் கஜானாக்கள், குஷியின் கஜானா, புண்ணிய காரியத்தின் கஜானா, சிரேஷ்ட பாக்கியத்தின் கஜானா, இவை அனைத்தையும் நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொண்டு சம்பன்ன நிலையில் நிலைத்திருந்து நம்முடைய வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். அனைத்தையும் நிரப்பிக்கொண்டு நம்முடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது சுயம் பகவான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். நமக்கு பூக்களை தூவி வரவேற்பார். உதாரணமாக, உலகத்தில் ஒரு மனிதர் அனைத்து செல்வங்களையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பச் செல்லும் பொழுது தாய் தந்தை குஷியடைவார்கள் அல்லவா? வரவேற்பார்கள், குணத்தை மகிமை பாடுவார்கள், குஷியடைவார்கள். பாபா நம்மிடம் முழுமையாக பலியாகி இருக்கின்றார். அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். ஞான கஜானாக்களை நமக்குள் முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் புத்தியில் நிரம்பி இருக்கின்றதா? ஞானத்தின் சிந்தனை நம்முடைய புத்தியை சிரேஷ்டமாக மாற்றிவிடும். தூய்மையின் கஜானாவை அதிகரிக்கும். நம்முடைய புத்தியை தெய்வீகத்தன்மை உள்ளதாக மாற்றிவிடும். ஞானத்தின் சிந்தனை, ஞானத்தை பற்றிய ரூருகான், அதாவது உரையாடல், ஈஸ்வரிய மகா வாக்கியத்தின் ஆழமான ரகசியங்கள், இவை அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் சம்பன்னமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரியும், ஞானம் அழிவற்ற மிக உயர்ந்த கஜானாவாகும். ஒவ்வொரு மகா வாக்கியமும் இரத்தினங்களாகும். யாரிடம் ஞான இரத்தினங்கள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றதோ அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் அனைத்து செல்வங்களும், ஸ்தூலமான பணம், பொருட்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பி இருக்கும். இந்த அழகான கஜானாக்களை சுயம் பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஞானத்தின் கஜானாதான் அனைத்து கஜானாக்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த கஜானாவை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நமக்குள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சூட்சுமத்தன்மையை புரிந்து கொள்வோம். புத்தி நிரம்பி இருக்கும். பேரானந்தத்தையும் குஷியையும் அனுபவம் செய்வோம். ஞானத்தின் கஜானாக்களின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். ஞானத்தை கேட்டோம், கூறிவிட்டோம், இதில் முழு பலனை அடைய முடியாது. ஞானத்தை சிந்தித்து புத்தியை தெய்வீகத்தன்மை உள்ளதாகவும் ரீஃபைண்டாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். சக்தியின் கஜானாக்களை யோக பலத்தின் மூலம் நாம் பெறுவோம். தூய்மையின் கஜானாவை 5 சொரூபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். குஷி மிகப்பெரிய கஜானாவாகும். யார் முழுமையான குஷியில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பிரெயினில் நியூரோன்ஸ், நிக்கோஷிகா, இந்த செல்கள் ஆக்டிவாக இருக்கும், விழிப்புடன் இருக்கும், புது பிறவி செல்களுக்கு கிடைக்கும். ஆகவேதான் கூறப்பட்டிருக்கின்றது, குஷியை போன்று சத்தான உணவு எதுவும் இல்லை என்று சுயம் பகவான் கூறுகின்றார். குஷி என்பது மிகப்பெரிய கஜானாவாகும். ஒவ்வொரு விஷயங்களும் வரும், பிறகு சென்றுவிடும். புத்திசாலிகள் யார் என்றால், ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் யார் என்றால், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும். குஷியை வரவேற்க வேண்டும். இதில் முழு கவனம் செலுத்துங்கள். ஒருபொழுதும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய குஷியை, அமைதியை அபகரித்து சென்றுவிடக்கூடாது. இது மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இதை நாம் செய்தே ஆக வேண்டும். புண்ணிய கர்மத்தின் கஜானாக்கள், இதன் மூலம் மனிதர்களுடைய பாக்கியம் உருவாகின்றது. இந்த கஜானாவை நமக்குள் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். சில ஆத்மாக்களுக்கு புண்ணியத்தின் கஜானா அதிகரிப்பதில்லை. இதன் மீது மிகுந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம் மூலம் மற்றவர்களுக்கு துக்கமோ அல்லது கஷ்டமோ ஏற்பட்டால் நம்முடைய வார்த்தைகள் மற்றவருடைய குஷியை மற்றும் அமைதியை சீர்குலைத்து விட்டால் நம்முடைய வார்த்தைகள்
மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்கின்றது என்றால், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவர்கள் டிப்ரெஷனில் வந்துவிடுகின்றார்கள் என்றால், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக உறவுகளில் பிளவுகள் ஏற்பட்டால், நாம் சகஜமாக பாவத்தின் கணக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் யாரையும் அடிப்பதில்லை, யாரையும் தடுத்து நிறுத்துவதில்லை, கொலை கொள்ளை அடிப்பதில்லை என்று கூறலாம். ஆனால் மற்றவர்கள் டிஸ்டர்ப் ஆகின்றார்கள் என்றால் இது மிகப்பெரிய பாவமாகும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் வரதானமாக சுகம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைத்து கஜானாக்களையும் நாம் முழுமையாக நமக்குள் நிரப்பிக்கொண்டு இந்த உலகத்திற்கு விடை கொடுப்போம். நம்முடைய வீட்டிற்கு சுகமாக பயணம் செய்து புது உலகத்தில் பிரவேசம் செய்வோம். ஓம் சாந்தி.